சாமிக்கு தேங்காய் பழம் உடைக்காம அர்ச்சனை பண்ணாம யாகத்தை வளர்க்காம என்னையா சாமி கும்பிடுன்னு கேட்கணும். ஏதாவது சொன்னோம்னா இதெல்லாம் செய்யறதா அன்னைக்கு முன்னி செய்தவங்க எல்லாம் முட்டாள, நீ மட்டும் புதுசா வந்துட்ட. அருண் ஞானியை காட்டி அழித்து அவனவன் சுக லாபங்களுக்காக வேண்டி மதம் எனம் என்ற நிலைகள் பாற்றப்பட்டு இதன் வழி தன்னை மற்றவரை கவர்ந்து இந்த தீமையின் விளைவைதான் உருவாக்கினான் ஒருவன் சுகத்திற்கு. அவன் செய்த தப்பு நாம் எடுத்து நாசி நிலையை மூழ்கிதான் மனிதன் என்ற நிலை கடந்து இன்று மிருகம் என்ற நிலையிற்கு அழைத்து செல்லும் நிலைகள் வந்துவிட்டது. உலக ரீதியிலே அரசர்கள் காட்டிய நிலைகள் இதை போன்ற நிலைகள் உலகமே விஷத்தன்மை கொண்டு மனிதன் மிருகமாகும் நிலைகள் குறுகிய காலத்தில் வந்துவிட்டது. இன்று பார்க்கின்றோம் அல்லவா, மிருகங்கள் ஒன்றி தன்னை வாழும் மற்றை ஒன்றொன்று கொண்டு குசிப்பதும் தான் மகிழ்ச்சி என்ற நிலை தோன்றுவதும் அறிவில்லாத நிலை இழக்குவது போன்ற இன்று மனிதனுக்குள் இத்தகைய நிலை மதம் எனம் மொழி என்ற நிலைகள் வேதங்களாக்கி மனிதனுக்கு மனித இரக்கமற்று கொண்டு அதனை ரசிக்கும் உணர்வு வருகின்றது. இதை எதை காட்டுகின்றது? மனிதனாக இருக்கின்றோம் அடித்திடும் உணர்வைதான் வருகின்றதை தவிர மனிதனை காக்கும் உணர்வு இருப்பினும் தன் இனத்தை மட்டும் காக்கும் நிலையும் தன் இனத்தையும் கூட சிறிதளவு விருப்பம் என்றால் தன் இனத்தையும் தன் மக்களை அழிக்கும் நிலையும் தன் மக்கள் தன் தந்தையை அழிக்கும் நிலையும் தன் மக்கள் தன் தாயை அழிக்கும் உணர்வு வந்துவிட்டது. தாய் என்று தந்தை என்றும் பாராத நிலைகள் கொண்டு இந்த உணர்வுகள் அங்கே வருகின்றது. ஆக எதை காட்டுகின்றது? நுகர்ந்த உணர்வுகளை அதை இயக்குகின்றது உயிர். அந்த உணர்வுக்கு தக்கவை உடலை மாற்றுகின்றது. அதன் வழியை வாழ்க்கை நல்லதும் கெட்டது. ஆக தீமைகள் அகற்றிடும் மனித உடல் பெற்ற பின் தீமை வென்றவன் அகசின் தனக்குள் கணவனும் மனைவியும் இரண்டர கலந்து அனைத்து விஷயத்தையும் ஒளியாக மாற்றும் சக்தி பெற்றான். துருவ நட்சத்திரமாக இருக்கின்றது. இதைத்தான் மனிதனுக்கு விளையும் வேதனையோ சரிப்போ கொலை உணர்வோ மற்ற நிலைகளோ வெளியிடும் உணர்வுகளை சூரியன் கவர்ந்து கொள்கின்றது. ஒருவன் கொலை செய்வனை பார்த்தால் அந்த உணர்வின் தன்மை ஒருத்தன் ஐயோ கொலை செய்கிறான் என்று பயந்த உணர்வு வரும்போது அவன் அணுக்கள் அடங்குகின்றது. இன்னொருத்தன் கொலை செய்யும் முறைகளை பார்த்தான் என்றால் அதை கொலையை தீவிரமாக செய்கின்றான். இன்று நாம் பட விழாக்களை பார்க்கின்றோம், சினிமா படங்களை பார்க்கின்றோம், காவியங்களை பார்க்கின்றோம், கதைகளை படிக்கின்றோம். அவன் இரக்கமற்ற நிலைகள் எப்படி தாக்கினான், அவன் எப்படி மற்றவனை தந்திரமாக கொன்றான் என்ற நிலைகள் இன்னை படக்காட்சிகளை காட்டி அவன் கோழையாக இருந்தாலும் வீரியனாக எப்படி மாறுகின்றான், தன்னை காத்துக் கொள்கிறான் என்று இந்த உணர்வின் படமாக காட்சியாக்கி உணர்வின் எண்ணங்களை காட்டி அந்த உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்த பின் அதே உணர்வுகள் நாம் செயலாக்கும் தன்மை வந்துவிடுகின்றோம். மக்களை காப்பதற்கு முன் தவறு செய்கிறான் இப்படி என்றால் தவறு செய்யும் உணர்வு கொண்டு கற்றுணர்ந்தவன் தவறு செய்யும் நிலையை படையை செய்து மற்றவனை கொண்டு அது ரசிக்கும் தன்மை வருகின்றது. இன்று சினிமாக்களின் மேலை நாட்டுகளில் மிக தந்திரங்களை காட்டுகின்றான். வீட்டை எப்படி பூட்ட உடைக்கிறது என்று, ஒருவனை எப்படி அழித்துக் கொள்வது என்று இந்த உணர்வை பதிவு செய்து கொண்ட பின் என்று பார்க்கின்றோம் நகரங்களில். ஆக கூட்டமாக இருப்பினும் வீட்டுக்குள் புகுந்து கொண்டு விட்டு கொள்ளை அடித்து செல்லும் நிலையில் இரக்கமற்ற உணர்வுகள் தான் இன்று வாழ்கின்றது. இதே போன்று ஒவ்வொரு நிலைகளும் நல்ல மனிதர்களே இன்று ஏதோ பஸ்ஸிலோ மற்றவர்களோ போகிறார் என்றால் எதிர்பாராத விபத்துகள் ஆகிவிட்டால் அங்கே நகை ஆபரணங்களை போட்டிருந்தால் அவர் காப்பாதற்கு பதில் அவர் நகைகளை பறித்து கொண்டு இன்னும் கொஞ்சம் மூச்சு இருந்தா நம்ம அடையாளம் கண்டு கொண்டு போட்டு இந்த நகையை எடுத்துக்கொண்டு நல்ல மனிதனை நமக்கு இந்த தேவை என்ற உணர்வு கொண்டு இப்படி கொன்று விட்டு நடக்கும் அசுர உணர்வுகளை இன்று மனிதன் உலகிலும் பாய்கின்றன. ஆகவே அவன் சந்தர்ப்பம் இவன் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்ற உணர்வும் இரக்கமற்ற உணர்வு தான் இங்கே வருகின்றது. இதை போன்று நாம் எங்கே பார்த்தாலும் இந்த நிலைகள் ஆக ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பெட்ரோல் டேங்க் டீசல் என்ன போகிறது என்றால் அவன் என்ன நிலை இருக்கிறானோ தெரியவில்லை. அதை அடைப்பதற்கு மாறாக அதை எடுத்து தனக்குள் வியாபாரத்துக்கு எடுத்து செல்லுகின்றன. ஆனால் எடுத்து செல்லப்படும் போது எதிர்பாராத விதி வந்தானே எல்லாம் சேர்ந்து வேகின்றன. பார்க்கிறோம் இல்ல பத்திரிகை, ஒரு ரயிலை கவர்ந்தது என்றால் அதுக்குள் நுழைந்து நகையில் எடுக்கும் நிலைதான் காக்கும் நிலையில துடித்துக் கொண்டுதான் இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்து கொண்டு போறாங்க. இதே போல விபத்துகள் நடந்தால் மனிதன் அடக்க உணர்வு தான் நமக்குள் விளைகின்றதை தவிர மனிதனை காக்கும் உணர்வு இல்லை. முதலில் தன்னை காக்கும் நிலைமை தடமாறி விடுகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து மனிதன் விடுபட வேண்டும். ஆகவே இதை போல நாம் தீமைகளை பார்த்த உணர்வு, பிறருடைய செயல்களை பார்ப்பது, டிவி மூலம் விஞ்ஞான அறிவால் காணும் தீமைகளை செய்யும் உணர்வுகள் அந்த செவி வழி கேட்டு இந்த உணர்வினால் நுகர்ந்த பின் அதே உணர்ச்சியில் நம்ம இயக்க செய்து நம் தவறான பாதைகள் அழைத்து செல்லுகின்றது. இரக்கமற்ற நிலையை செயலாக்கும் நிலைகளை வருகின்றது. இன்று சினிமாக்கள் எடுத்துக்கொண்டால் நல்லதை பார்க்கின்றீர்களா? ஆக மகிழ்ச்சி பெறும் நிலைகள் மக்கள் எந்த ஆசையில் இருக்கின்றால் அதற்காக நிர்வாணமாக அடச் செய்கின்றனர், அதை ரசிக்கின்றனர். ஆகவே இத்தகைய நன்மையிலிருந்து நாம் எப்படி விடுபட வேண்டும் என்ற நிலையும் தெளிவாக்கும் உணர்வை காட்டி இன்று அசுர உணர்வுகளை காட்டி மனிதன் தன் நிலையை மாற்றி ஆக இதற்காக தன் உடலை இழக்கும் தன்மை கூட வந்து விடுகின்றது. சில குடும்பங்களில் பெண்களை பிறந்து விட்டால் அந்த குடும்பங்களில் பார்த்தால் பரிதவிக்கும் நிலைகள் ஏராளம்.
சில குடும்பங்களில் ஆண்களை பிறந்த பின் அவன் இச்சைக்கு அவன் செயல்படும் நிலையில் கண்டு அந்த தாய் தந்தை வேதனை. ஆக நாம் நுகர்ந்த வாழ்க்கை நுகர்ந்த உணர்வுகள் மனித நிலையில் சிந்தனை சிதறச் செய்து இத்தகைய நாம் ஆளுகின்றோம். ஆக அனைவரும் பக்தி கொண்டவர் எவரும் இல்லை, எல்லாரும் பக்தி கொண்டு ஆடுகின்றோம். ஆக அந்த பக்தி கொண்டு அர்ச்சனையும் அபிஷேகம் ஆராதனைகள் நாம் செய்கின்றோம். ஆலயங்களுக்கு செல்கின்றோம், நடபாதையாகவும் போகின்றோம், வேதனைப்பட்டு அந்த காணிக்கையை செலுத்தவும் செய்கின்றோம். ஆனால் கேட்டு வந்த உணர்வுகள் அனைத்தும் நமக்குள் தோஷங்களாக மாறி நம்மை எவ்வாறு தீமை செய்யும் உணர்வாக மாற்றுகிறது என்ற நிலையை அந்த காட்டுகின்றான். தெளிவாக தெரிந்துவோம். ஏதோ வாழ்கிறோம் என்று இருந்தால் நாம் எத்தனையோ மற்றொன்று இரையாக பாம்பை எடுத்துக்கொண்டால் எத நேரத்தில் கடுமையான வேதனைப்படுகின்றது. பாம்பு தன் உடலில் உள்ள விஷத்தை மற்ற உயிரினங்களில் பாய்ச்சி அது மயங்க தெரிகின்றது, ஆனால் அது ஒன்றும் தெரியாது. ஆனால் அது மயங்க செய்து அது உணர்வில் தன்னை விளங்கிய பின் அதன் உடல் உள்ள விஷத்தன்மைகள் அனைத்தும் அதிகமாகி இது உடலுக்குள் விளங்கிய பின் இதே பாம்பினமாக உருவாக்கி இந்த ஒரு தவளை மேல் விஷத்தை பாய்ச்சினால் நினைவு அனைத்தும் பாம்பின் மேல் வருகின்றது. ஆனால் வேதனையற்ற நிலையில் இந்த உடலுக்குள் சென்று வருகின்றது. இப்ப நாம் ஒரு விஷயத்தை உணவாக உட்கொண்டால் யார் எதை சொன்னாலும் நமக்கு தெரியாது, தெரியுமோ? ஆனால் இதை போல நாம் தெரியாத விஷயத்தை மாய்ந்தவர்கள் நமக்கு தெரியாத நிலையில் வருகின்றோம். ஆனால் விஷயத்தின் தன்மை அதிகரித்து வைத்தால் நாம் இறந்தால் பாம்பினமாகத்தான் பிறப்போம். நாம் விஷயத்தை விட்டு நான் செத்து போறேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் பாம்பினமாக பிறப்போம். இப்ப நெருப்புல குளிச்சு நான் செத்து போவேன்னு சொல்லுவாங்க. இந்த உணர்வின் தன்மை எரிக்கப்பட்ட பின் இந்த அணுவில் எரிவின் நிலை அணுவாகும். இன்னொரு உடலுக்குள் போனால், மனித உடலுக்குள் போனால் அந்த எரித்து அதையும் கொள்ளும். பின் அதை விட்டு வெளிவந்தால் எரிபூச்சி என்று வரும். ஆக மனிதன் குறுகிய நிலை பல கோடி சரீரத்தில் சேர்த்த எண்ணங்கள் மழிந்து விடுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் தீயில் வென்றவருடைய உணர்வுகள் அந்த எரிபூச்சி போன்ற உணர்வுகள் வளர்ந்த பின் இன்னொரு உடலுக்குள் போனால் அதே செயலாக்கும் உடலை வீழ்த்தும். வெளிவந்த பின் அந்த எரிபூச்சி ஆகும். இப்போது நீங்க பார்க்கலாம், எரிபூச்சி உடலை பட்டால் சூடு போட்டல் மாதிரி கண்ணங்கரையன் ஆகும். இதே போல எரிபூச்சிகளாக மாற்றியது. உணர்வின் தன்மை எதுவோ அதற்கு உணர்வுக்கு தக்கதால் இந்த உயிர் உடலாக்குகின்றது. ஆகவே நம்மை உருவாக்குவதும் உடலாக்குவதும் இயக்குவதும் ஆள்வதும் அனைத்தும் நமது உயிரே. ஆக அவனன்று அணுவும் அசையார். அவன் இருக்க அருளை நாம் பெற்றோம் என்றால் இருள் நமக்குள் வராது. ஆக ஒளியின் தன்மை கொண்டு பொருளறிந்து செயல்படும் திறனும் நாம் பெறுவோம். மறவாதி நமது குரு நம்மளுக்கு கொடுத்த அருளியை ஒவ்வொரு மனிதனையும் நீ பெறச் செய்ய முயற்சி. அந்த உணர்வின் தன்மை உனக்குள் அது விளையும். சொல்ல கேட்ப உணர்வுகள் அவர் நினைவு கொண்டால் அது விளையும். ஆக அவர்கள் நினைவு கொள்ளவில்லை என்றால் விளையாது. ஆக அவர் வெறுப்பின் தன்மை நீ என்னதான் சொன்னாங்க, என்னத்தை செய்யறோம், என் பிள்ளை இப்படி செய்யறோம்னு சொன்னபடியே கேட்க. நான் தொழில் செய்யற இடங்கள்ல பார்த்தா எப்ப பார்த்தாலும் செய்தானே அவன் உணர்வை எடுத்து நமக்கு கெடுதல் வரைக்கும். ஆகவே இத்தகைய நிலை வந்தாலும் அதன் வலுவை குறைக்க செய்ய வேண்டும். ஆக அருள் மகிழ்ச்சி உணர்வை எடுத்தால் அதர்வன இது அடங்குகின்றது. அதன் உணர்வின் தன்னை யஜூர் ஒரு வித்தாக வேண்டும். மீண்டும் அந்த மகிழ்ச்சியின் ஆற்றலை பெறும்போது நமக்குள் குறை வராது தடுக்கின்றது. நம்மை பார்க்கும்போது அங்கு குறையை நமக்குள் எண்ணாது அங்கே தடுக்கின்றது. அது சற்று சிந்தித்தேன். உலகிலேயே இந்த மதத்தின் நிலைகள் கொண்டு இன்று உலகம் முழுதும் பரவி கொண்டிருக்கும் நிலைகளிலும் அதற்கு தலைமை வாங்கி நடக்கும் அரசியல் நிலைகளில் இன்று எடுத்துக்கொண்டார் அமெரிக்கா. ஆக அவன் மற்றவருடைய நிலைகளை பழி சுமத்தி அவன் கொன்று குவிக்கின்றான். இவன் செய்வது தவறு என்று. ஆனால் அந்த கொன்று குவிக்கும் நிலைதான் வருகின்றது. தர்மத்தின் எல்லை கொண்டு நம் நாட்டில் நாம் நடக்க வேண்டும் என்றால் நம்மளை அயோக்கியன் என்று சொல்லிக் கொண்டு நமக்கு வேண்டிய இடங்களை செய்து கொண்டிருக்கிறான் அவனின் நிலைகள் கொண்டு. ஆக இந்த இனத்தின் நிலைகள் கொண்டு அவன் ஆடம்பரமான நிலைகள் இருக்கும்போது நம்மளை ஏவல் கொண்டு மதத்தின் இனத்தையும் பிரித்துக் கொண்டு நமக்கு கொண்டு குவித்து சாகும் நிலையை அமெரிக்காவில் வரப்போகின்றது. அங்கு பிரிட்டன் தன்னுடைய நிலைகள் இயக்கினாலும் இன்றைய நிலைகளில் அவன் பரிவுடன் நமக்கு விடுதலை கொடுத்து சென்றான். இன்று அதை அமெரிக்கா கைப்பற்றி கொண்டான். நாம் நல்ல குணங்களை செயலற்ற நிலைகள் ஆக்கிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் அவனுக்குள் இருக்கும் கடின ஆயுதங்களை கொண்டு ஆனால் மற்றவர்களை அடக்கி ஆளும் நிலையுடன் கொண்டு அடக்குவதற்கு சிறியுலகம் இன பேதங்களை உருவாக்கி அதன் வழியிலே நமக்குள் மடிந்து கொண்டிருந்தால் சிந்தனை நிலைகள் இழந்துடும். மனிதனுக்கு மனிதன் கொண்டு குவிக்கும் நிலைகளை வருகின்றது. அவன் கண்டுபிடித்த உணர்வு அணுவின் தன்மையை இன்று ஆப்பிரிக்க நாட்டில் தூவப்பட்டு அங்கு வெள்ளாமையை வராதபடி அழித்துக் கொண்டான். இன்றும் தரித்திரத்தில் இன்று ஒவ்வொருத்தரும் மனிதன் கொண்டு குசிக்கும் நிலை வருகின்றது. இதே போல ஒரு நாட்டை கொண்டு அதாவது ஒரு நாட்டின் செயலிழக்கை செய்வதற்கு நாம் நாட்டிலிருந்து மூட்டைப்பூச்சிகளை ஏற்றுமதி செய்தோம். அவன் அதை சென்று நம்ம நாட்டிலே நம் மனிதனுடைய ரத்தத்தை குடித்தது அந்த மூட்டைப்பூச்சியின் உயிர். அதை கவர்ந்து சென்று நஞ்சுக்குள் கலந்து அந்த உயிரணுக்கள் சாகாது. நாம் எப்படி ஒரு விஷத்தன்மையை பாய்ச்சிய அந்த பூச்சிகள் செத்தாலும்
அந்த பூச்சிகள் இட்ட மூட்டைக்குள் இந்த உணர்வின் நஞ்சுகள் படிந்து அந்த நஞ்சை தாங்கும் நிலையில் கொண்டு நஞ்சை தூவினாலும் சாகிறதில்லையோ இதை போல மனிதன் ரத்தத்தை குவித்த இந்த உணர்வுகள் நஞ்சினை அதற்குள் செயல்பட்டு அந்த உணர்வின் தன்மை மற்ற நாட்டினர் குண்டை இதை வெடிக்க செய்தால் போல் அதை நாம் எந்த ரத்தத்தில் நிலைகள் கலந்து இந்த நஞ்சின் தன்மை மாறியதோ அந்த உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்த பின் அதே அணுக்களாக நமக்குள் உருவாகின்றது. நாம் மூட்டைப்பூச்சியை கொண்டோம் என்றால் அந்த மூட்டைப்பூச்சி நமக்குள் வரும். ஆக இதை போல அவனின் உணர்வின் தன்மை அவன் அதற்குள் அழைக்கப்பட்டு இந்த உணர்வின் சொல்லுகளை அதற்குள் இயக்கப்பட்டு இந்த விஷயத்தின் தன்மை கொண்டு அது உருவாக்கப்பட்டு அடைக்கின்றான் விஞ்ஞான அறிவார். அதை நாம் மற்ற நாட்டின் மேல் தூவப்படும் என்றால் அது பரவி சூரியன் காந்த சக்தியால் கவர்கின்றது. அதே உணர்வின் சக்தி நமக்குள் நுகர்ந்தால் அது அணு செல்லுகளாக மாறி எய்ட்ஸ் நோயில் நாம் சொல்லுகின்றமே இவையெல்லாம் மனிதன் மற்ற நிலைகளுக்கு செல்லும். அதை விஷத்தன்மை இது உறிந்து கொண்டே இருக்கும். ஆக விஷத்தன்மை பரப்பிக் கொண்டிருக்கும். இவருடைய சிந்தனைகள் அனைத்தும் அழிந்து கொண்டிருக்கும். அந்த நாட்டின் தன்மை இவ்வாறு ஆகிவிட்டால் அதனின் துணை கொண்டு அந்த நாட்டை எளிதில் நாம் கடைபிடிக்கலாம். அவன் சிந்திக்கும் செயலிழக்கும். பின் அந்த நாட்டிலே புது பிரஜைகளை உருவாக்கலாம். நாம் விஞ்ஞான அறிவு கொண்டு வருகின்றான். இதன் அடிப்படையில் அவன் நாட்டிலே பரவி இந்த அவன் நாட்டிலிருந்தான் உலகம் முழுவதுக்கும் பரவுகின்றது. ஆனால் இவன் செய்த உண்மையை அறியாதற்கு பொய் பேசி இந்த உணர்வின் தன்மை கொண்டு ஆக ஆண்பால் பெண்பாலால் இதனுடைய நிலைகள் வந்தது என்ற நிலைகளும் இவன் பறைசாற்றுகின்றான். ஏனென்றால் இது எனது குருநாதர். அவன் உருவாக்கும் போது எவ்வாறு ஏற்றுமதி செய்கின்றான், இதை நஞ்சு எவ்வாறு பரப்புகின்றான், விஷ கிருமிகளை எவ்வாறு உருவாக்குகின்றான் என்ற நிலையும் எளிதில் எந்த நாட்டிலிருந்து வருகின்றதோ அந்த நாட்டின் மேல் குறிப்பிட்ட நிலைகள் செய்துவிடலாம் என்று எண்ணினான். ஆனால் அது உருவாகிய நிலையில் எதிலையும் செல்லும் என்று அவன் அறியவில்லை. பின் அவனுக்கு ஆபத்து வருகிறது என்ற போதுதான் அவன் சிந்தனை செய்தான். இதில் வெளிப்பட்ட அணுக்களின் தன்மைதான் நஞ்சித்தன்மையாக மாறிக்கொண்டிருக்கும். உலகம் அழிய வேண்டியதில்லை. மனிதனின் உணர்வின் தன்மை இது பருக பருக இந்த ஒரு மனிதனுக்குள் இந்த உணர்வின் தன்மை பெருகி 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 மனிதனே அழித்திடும் நிலைகளால் பெருகிக் கொண்டு வருகின்றது. இதிலிருந்து உங்களை காக்க என்ன வைத்திருக்கின்றீர்கள்? சிறிது சிந்தித்து பாருங்கள். விஞ்ஞான அறிவார் எதை நாம் கண்டுபிடிக்க முடியும் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்கள். ஆக இந்த உடலுக்கு வேண்டுமென்றாலும் சில சோகங்கள் அனுபவிக்கலாம். ஆனால் இந்த உடலை விட்டு அகன்ற பின் நாம் எங்கே செல்கின்றோம்? நாம் மீண்டும் தேய்வுரையாக நாம் சென்று மீண்டும் ஒரு நிலையில் நாம் அடைகின்றோம். இதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி? இதுதான் எமது குருநாதர் சொன்னார். ஆனால் இதிலிருந்து நாம் விடுபடுவதற்கு உண்டான முறையை தான் இப்ப நீங்கள் பெற வேண்டும் என்று உங்களுடைய உண்மையின் நிலையை உணர்ந்து கொண்டீர்கள். ஆக அந்த மகிழ்ச்சியின் அணுசக்தி நீங்கள் பெறுவதற்காக இதை செய்கின்றோம். நாம் இயற்கும் உண்மையை அறிந்து கொண்டால் விஞ்ஞானி காண்கின்றான். அன்று மெய்ஞானி கண்டுணர்ந்த உணர்வின் தன்மைதான் இந்த மின்னல் இயக்கத்தை தன் உணர்வின் அணுக்களுக்கு இரையாக்கி காட்டினார். ஆகவே இந்த உணர்வின் அன்று வியாசகன் காட்டிய இந்த உணர்வின் தன்மைதான் மின் இயக்கத்தின் தன்மையும் மின்னலின் தோட்டமும் மின்னல்கள் எதிலிருந்து வருகிறது என்றும் 27 நட்சத்திரங்கள் நிலையில் வருகிறது என்ற நிலையை அதன் நுகர்ந்தறிந்தான் பிருகு. அவன் பிருகு நுகர்ந்த உணர்கொண்டு எதனின் தனக்குள் உருவாக்கி அவன் உடலின் இச்சைக்கு சாகா கலை என்ற நிலையில் அவன் வளர வேண்டும் என்று அவன் எண்ணினான். அந்த எண்ணத்தின் தன்மை கொண்டு வரப்படும் போது அவனில் கடந்த குழந்தையோ ஆக தான் சொத்தை பாகம் இடும்போது அரசாட்சி கொண்டு உலகிலே அடக்கி ஆட்சி பெற வேண்டும் என்றும் தன் உணர்வின் வலிமையால் இந்த அவன் செயலாக்க எண்ணினான். இப்போது நாம் எடுத்துக்கொள்வோம். இன்று மின் கதிரின் இயக்கங்களை தான் மின்னலின் உணர்வில் தான் இந்த ரேசர் இயக்கம் என்ற நிலையில் இன்று விஞ்ஞானி கண்டு கொண்டான். எங்கே எதனுடைய நிலைகள் செய்தாலும் என்று அமெரிக்கா விஞ்ஞான அறிவு கொண்டு கொண்டாலும் நீ பூமிக்குள் இருந்தாலும் அதற்குள் இந்த மின்கதைகளை பாய்ச்சப்பட்டு இது வெடிக்கப்பட்டு அது செயலற்றதாக மாற்றுவதும் மின் கதைகளை அது வீசப்பட்டு உணர்வின் எப்போது தனக்குள் அறிந்து இந்த நிலையில் தான் இருக்கிறது என்று இன்று மின்கதைகளுடைய நிலையில் வைத்து இன்று அமெரிக்கா பின் சென்று வைத்தான். ஏனென்றால் நட்சத்திரத்தின் இயக்கங்களை தன் ஞானத்தின் நிலை கொண்டு இது உருவாக்கப்படும் போது இன்று இயக்க ரேஷர் இயக்கம் என்ற நிலையில் கொண்டு இன்று வான ஐயல் போர் நட்சத்திர போராக இன்று அமைத்து விட்டான் இந்த அமெரிக்கா. அதை அமைந்தாலும் இன்று மற்றவர்களை அடைக்காட்சியின் தன்மை கொண்டு வருகின்றான். அவன் வளர்த்த குழந்தைகளோ பலரும் உண்டு. அவன் அனுசரித்து வந்த நிலைகள் கொண்டு தனக்கு அந்த வலிமை கொண்டு வரப்படும் போது இன்று பிரிட்டனோ இன்று பிரான்சோ இன்று ஜெர்மனியோ அவன் எனக்கே சேர்ந்த உணர்வின் தன்மை இங்கே பங்கிடும் போது அவன் உணர்வுக்குள் அந்த அதிகரிக்கப்படும் போது அவன் இந்த உணர்வு கொண்டு இவர்கள் ரகசியத்தை கலந்து கொள்வதும் மற்ற நிலைகள் கொண்டாலும் இந்த எதிர்நிலைகள் வரப்படும் போது இவர்களும் ஒருவருக்கொருவர் இந்த மின் கதிரியக்கங்களை பாய்ச்சி இவருடைய செயலை எல்லாம் இழந்திடும் நிலைகள் கூடி சீக்கிரம் வரப்போகின்ற 2000க்கு மேல் வந்தால் இவர் கண்டுணர்ந்த உணர்வுகள் இவருக்கு எதிராகும். அந்த பிறகு தன்னுடைய மனதன் பார்கவன் பிரபாகரன் என்ற 2 பேரும் இந்த உணர்வில் தன்னை வளர்த்துக் கொண்ட சுத்தில் பாகத்தில்
அவர்கள் போர் செய்யப்படும் போது ஆக நட்சத்திர இயக்கங்கள் அடக்கி மற்ற நாட்டுகளை தன் எண்ணத்தால் பாய்ச்சி அந்த நாட்டின் நிலையை அடிமையாக்கி ஆட்சி புரிய வேண்டும் என்று எண்ணினான் பிறகும். ஆனால் அவனுடைய குழந்தைகள் பிறந்த பின் இவனுடைய காலங்களில் இந்த உடல் இருக்கிறவர்கள் இந்த இச்சைகள் பெற்றான். ஆக பங்கிடும் நிலைகள் மகன்கள் 2 பேரும் போர் செய்தார். அந்த போர் முறைகள் வரப்படும் போதுதான் இன்று அந்த ஒருவருக்கொரு சகோதரக்குழு இருவருமே வறுபெற வேண்டும் பங்கென்று வரப்படும் போது தங்கள் பங்கு பிரித்து கொடுக்காத தன் தந்தையை தான் எடுத்துக்கொண்ட அந்த மகனுக்கு எப்படி தன் தந்தை வழி கற்றுக்கொண்டானோ தந்தையை வீழ்த்தி விட்டு தான் பங்கிடும் நிலை வருகின்றது. ஆக தந்தை வீழ்த்த பின் நான் பெரியவனா நீ பெரியவனா 2 பேரும் அடைந்தார். ஆக கற்றுணர்ந்த உணர்வு எங்கே போய்விட்டது? கலக்கப்பட்ட உணர்வின் தன்மை நுகர்ந்த உணர்வு கொண்டு இதை போல போர் முறைகளுக்கு மாறுகின்றது. அத்தகைய இதை போன்றதான் வியாசன் கூறிய உணர்வின் தன்மை தான் ஆட்சி புரிய வேண்டும் என்று மற்றதை அடக்க வேண்டும் என்ற உணர்வை அவன் எடுத்தான். அதுக்குண்டான சாம்ராஜ்ய ஆசையை வைத்தான். அதுவே மதமாக்கினான். அதன் நிலையை கொண்டு பல நிலைகளித்துதான் அத்தகையும் இன்று வாழ்ந்ததில்லை. இதே போலதான் அன்று வியாசர்கள் கண்டுணர்ந்த உணர்வை அவரவர்கள் இச்சை கொண்டு அவர் தொடர் கொண்டாலும் அந்த ராஜ்யங்கள் இன்று இல்லவே இல்லை. அவர்கள் அனைத்தும் அணிந்தது அவருக்குள் விளைந்த தீய உணர்வுகளை சூரியனால் கவரப்பட்டு இந்த பிரபஞ்சத்தில் இருந்தவர் ஆசைப்படுகின்றான் அடிகின்றான். ஆக மனித இனத்திலே மடியும் தன்மையை வருகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபடுதல் வேண்டும். அவன் ஞானத்தை நாம் பருகி நமக்கு உருவரும் சக்தியை நாம் பெறுதல் வேண்டும். ஆகவே அருஞானத்தை நாம் பெருகும் வழியைத்தான் இன்று துருவ நட்சத்திரத்தின் பேராற்றலை நாம் பருகும் அந்த உணர்வை பெறும். இந்த உணர்வை நாம் சொல்லும் போதெல்லாம் செவிவழி இந்த உணர்ச்சிகள் தூண்டுகின்றது. ஆனால் அதே படி கண் வழி அதை கவரச் செய்கின்றது. மூக்கு வழி நுகரச் செய்கின்றது. உயிரின் தன்மை அங்கு உருவாக்குகின்றது. உணர்வு அணுவாகிவிட்டால் அந்த உணர்ச்சியை தூண்டி தான் வளர தொடங்கி விடுகின்றது. ஆகவே மெய் ஒளி காணும் உணர்வினை உங்களுக்குள் உருவாக்க எமது குருநாதன் எனக்குள் எப்படி உருவாக்கினாலும் அதன் உணர்வெளி எனக்குள் சிந்தனை வருகின்றதோ தீமையை அகற்றும் அருஞானம் வருகின்றதோ இதே போல நீங்கள் முகந்தறிந்த உணர்வு உங்கள் உயிர் அது உருவாக்குகிறது. தீமை என்ற நிலையை அகற்றிடம் வல்லமை பெற வேண்டும் என்பதற்கே தான் இப்போது உங்களுக்குள் இந்த உபதேசத்தை கொடுப்பது. ஆகவே நாம் இப்போது நுகர்வோம், அது ஞானத்தை நாம் பருகுவோம். திறமைகள் உலக அரசியலில் வளர்கின்றது. ஆக இந்த உலகை ஒரு நாட்டை அடிமைப்படுத்தி எப்படியும் தான் முன்னுக்கு வர வேண்டும் என்று ஒவ்வொரு நாடும் வலிமை கொண்ட ஆயுதங்களை தயார் செய்து ஒரு நொடிக்குள் பல 1000 பேருக்கு கவர்ந்து மனிதனின் சிந்தனை குறையச் செய்து மற்ற எதையும் செயலற்ற நிலைகள் உருவாக்கும் அந்த விஷத்தன்மை கொண்ட உணர்வுகளை உலக நாடுகள் உருவாக்கிவிட்டது. ஒன்றை வெடித்தால் அந்த உணர்வின் தன்னை வெடிக்கும் தன்மை வருகின்றது. ஆக உருவாக்கிய உணர்வுகள் எப்படியும் வெளிப்பட்டே தீரும். இந்த உணர்வுகள் வெளிப்பட்டால் சூரியன் கவர்ந்தே தீரும். ஆனால் சூரியன் கலந்து அலைகளாக மாற்றும் போது நுகர்ந்தொரு உணர்வை சிந்தனை செயலற்றதாக மாற்றுகின்றது. ஆக மனிதன் கடந்த கால காற்று விலங்குகளுடன் வாழ்ந்த மனிதனாக நம்மை மாற்றிவிடும். சிந்திக்கும் திறனை இழந்துகிறோம். அசுர குணங்களை செயல்படுத்தும் தன்மையும் அசுரர்களாக மாறுவோம். மீண்டும் அசுர உணர்வு வளர்ந்தபின் மனிதனுடைய உருவையை மாற்றிவிடுகின்றது. அசுரத்தின் தன்மை விஷத்தின் தன்மை பெறும்போது ஊர்ந்து செல்லும் ஊர்வனவாக நாம் வளர்த்திவிடும் நமது உயிர். இதை போன்ற நிலைகளிலிருந்து விடுபட நாம் இந்த பொய்யின் தன்னை தெளிவாக்க பல காலம் ஆகும். ஆக 2000 தாண்டிய பின் உலகம் எவ்வாறு இயங்கப் போகிறது என்ற நிலையை நாம் பார்க்கலாம். ஆக இதை நுகராதவர்கள் அவர்கள் அறிய முடியாது. ஆகவே நாம் இந்த உலகின் நிலைகளிலிருந்து இறையில்லா நிலைகள் அடைதல் வேண்டும். இந்த உடலை வைத்து எந்த நிமிடம் சென்றாலும் நாம் அடுத்து என்றும் வாழும் அருள் மகிழ்ச்சி அல்வட்டத்தில் வாழ்தல் வேண்டும் என்ற அதை எல்லையாக வைத்து வாழ்வோம் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். விஞ்ஞான அறிவு ஒரு பக்கம் நன்மையானாலும் மறுபக்கம் மனிதனை அழித்து விடுகின்றது. விஞ்ஞான அறிவால் நாம் எடுக்கும் நித்திய நோயினை நீக்கினாலும் அந்த நோய் நீக்கிய பின் இன்னொரு விஷயத்தின் தன்மை தான் வளர்க்கின்றது. விஞ்ஞான அறிவால் மற்ற தாவரங்களை வளர்க்க விஷங்களை தூவி அந்த பூச்சிகளை கொன்றாலும் விஷத்தின் தூவுதல் தாவர இனங்கள் பற்றி நமக்குள் விஷத்தின் தன்மை ஊற்றி இந்த நல்ல அணுக்கள் விஷத்தின் தன்மை மாற்றும் நிலை வருகின்றது. அருள் ஞானி உணர்வின் தமக்குள் சேர்த்து இத்தகைய விஷத்தின் தன்மை மாற்றி உணர்வை ஒளியாக மாற்றிடும் நிலை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன்.